நிறைவு செய்தியாக பாரத பிரதமர் ஆஸ்திரேலியா போயிருக்காரு. இந்தோனேஷியாவிலேருந்து ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவிலிருந்து நியூசிலாந்துக்கும் போயிருக்காரு. வழக்கம் போல அவரு தூண்டில் போட்டா மாட்டாத மீனே இல்லை, சுறாக்கள் முதற்கொண்டு மாட்டிடுது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு திட்டங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. யுரேனியம் இந்தியாவுக்கு வருவது, அதுபோக இந்தோனேஷியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை விற்பனை செய்ததுன்னு இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். வழக்கம் போல அவர் போயிட்டு நிறைய சக்சஸ் எல்லாம் அள்ளிட்டு வராருன்னு தான் சொல்லணும். செய்தி எப்படி பாக்குறீங்க? எங்க பிரதமர் எங்கெல்லாம் போறாரோ அவர் கரெக்டா வியாபாரத்தை முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுவாரு. காரணம் அவர் எங்க எண்ணெய் செட்டியார். அதனால செட்டியார் ரொம்ப பிசினஸ்ல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. எங்க தலைவர் இப்படிதான் கரெக்டா இருக்கிறாரு அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது குறித்த ஒரு காணொளி நம்ம சிடிவிலேயே வர இருக்கிறது. காரணம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட ஈவெண்ட்லாம் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் வாசன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் இன் ஆஸ்திரேலியா, அவரும் கம்யூனிட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதோடைய பிரசிடென்ட்டாகவும் இருக்கிறார். அவர் இந்த ஈவெண்ட்லாம் கலந்துட்டு இருக்காரு. ஒரு 138 டிக்னிட்டரிஸ் பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவில் இறங்கினோடனே அவங்க தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் இந்தோனேஷியிலேருந்து வரப்ப அந்த டைம் நைட்டு 1:30 மணியா, 1:30 மணி. அப்படியே பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இந்த ஜெட்லாக், இந்த டிஆர்பி ராஜா சொல்கிறது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஜெட்லாகே இல்லையான்னு ஸ்டாலினுக்கு அந்த உருட்டினார. அதெல்லாம் நினச்சா எனக்கு முன்னும் சிரிப்பாக இருக்கும். இவர் சொல்றப்ப அவர் அவ்வளோ ஒரு எந்துவா சொன்னார். என்னன்னா 1:30 மணிக்கு நிற்கிறாருங்க. அப்படியே பல்லான்னு பள்ளியிருந்து இருக்கிறாரு. வந்துட்டு அங்கே நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருந்தோம் அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு. சாங்ஸு, இந்தியன் டிவோஷனல் சாங்ஸு, பேட்ரியாட்டிக் சாங்ஸு, அது ஒரு ட்ரூப் அங்கே பண்ணாங்க. ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கை குலுக்கி பார்த்துட்டு பலர் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினச்சாங்கலாம் ஃபோட்டோ பண்ணி அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு 2:30 மணிக்கு தான் போயிருப்பார். 2:30-3 மணிக்கு தான் போயிருப்பார். அடுத்த நாள் ஈவெண்ட்லேயும் ஆள் ஃப்ரெஷ்ஷாக கலந்துக்கிட்டாரு. அவர் 50 வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் இருக்கார். என்னுடைய 50 வருட அனுபவத்தில் நான் எவ்வளோ பாரத பிரதமர்களை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு டார்கெட் ஓரியன்ட் பிரைம் மினிஸ்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இன்னொரு தகவல் என்னென்னா, பிரைம் மினிஸ்டருடைய ஆட்ரிக் விசிட் இது. 3வது முறையாக ஆஸ்திரேலியா போகிறார். 3வது முறையாக அவர் இந்தியாவில் பிரதமர் ஆகியிருக்கிறார். ஆனால் வைஸ் வர்சா ஆஸ்திரேலியாவில் என்னன்னா, இதுக்கு முன்னால அபாட் அப்படி அவர் இருந்தார். அவருடைய டேர்ம் முடிஞ்சதா அப்ப அவரை சந்திச்சு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் டேர்ம் அபாட் ஆயிடுச்சு. ஆமா, அது அபாட் ஆன உடனே அடுத்தது ஸ்காட் மாரிசன் வர்றாரு. ஸ்காட் மாரிசனும் இவரும் ஜிகிடி தோஸ்தா ஆயிடுறாங்க. ஸ்காட் மாரிசனும் மோடியும் எப்படின்னா, திடீர்னு அவருக்கு டைம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு ஒரு நாள் சண்டே ஏதோ கொஞ்சம் அந்த கண்ட்ரிலாம் இதாக இருப்பாங்க. சண்டேனா நம்ம வேலை பார்க்கக்கூடாது, அது குடும்பத்திற்காக நாம் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு. டானா எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வீடியோ காலை பண்ணிட்டு, நான் இப்போ சமோசா பண்ணியிருக்கிறேன் பாருங்க மோடி அப்படின்னு சொல்லி அவர் அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட் ஆனவர். ஆந்தனி அல்பனீஸ் 3வது ஆள். பிரதமர் ஒரே ஆள் தான், நரேந்திர மோடி தான். ஆனா அங்க 3 பிரதமர். என்ன ஆச்சரியம்னா, அந்த 3 பிரதமரும் இவருடைய ஜிகிடி தோஸ்தாக மாறிவிட்டார்கள். இந்த விசிட்ல அந்த 3 பேருமே மீட் பண்றாங்க, சந்திக்கிறாங்க. இங்க எப்படி பாத்தீங்களா, ராகுல் காந்தி இவர் எதிர்கட்சி தலைவர்னா எதிரி, இந்த நாட்டை பத்தி தப்பா சொல்றது, இந்த நாட்டுக்கு ஊறு விளைவிக்கிறது, இதுக்கு ஆப்பு வைக்கிற வேலையை ஏதாவது செய்யறான்னா செய்வாரே தவிர இது போல கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது செய்வாரா? செய்ய மாட்டார். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆஸ்திரேலியா இந்த அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத நாடுகளுக்கு நாங்க இந்த யுரேனியம் தோரியம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அம்மால வந்திருக்க தோஸ்து இல்ல, எத்தனை நாளியா உன்னை உலகத்துக்கு இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஆனா நீ என்னுடைய நண்பனா ஆயிட்டிய, அப்படி பண்ண முடியாத அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நீ முன்ன மாதிரியும் இல்லை, நீ ஆசியா பசிபிக் ரீஜன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான தலையாயிட்ட. சீனான்னு ஒருத்தவன் எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறான், அந்த சீனாவையே அடக்குன ஆளு நீனு. அப்படின்னா நேச்சுரலி உனக்கு கொடுக்க தானே வேணும். நாளைக்கு எங்களுக்குமே அது சேஃபு, இந்தா பிடிச்சிக்கோ யுரேனியம் இது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்ப இன்னொரு தகவல் அந்த ஆஸ்திரேலியன் ஃபெடரேஷன்ல இருக்கிறவர் சொன்னார் என்னன்னா, ஏற்கனவே அதானி அவங்க சில பிசினஸ் பண்றாங்க, மகேந்திரா வந்து அங்க கார் உற்பத்தியே செய்யறாங்க, அவர் பயன்படுத்துறதே மகேந்திரா கார் தானே. பலர் கேட்குறாங்க, என்ன வசன் இங்க மகேந்திரா கார்லாம் யூஸ் பண்ணி, எவ்வளவோ ஃபாரின் கார்லாம் இருக்கு, எங்க ஊர் காரியா இங்க வந்திருக்கு அப்படின்னு. இப்ப பலரும் இந்தியன் கம்யூனிட்டி மகேந்திரா காரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இப்ப பிரதமர் நரேந்திர மோடியே இங்க பேசும் பொழுது என்னன்னா, இந்தியர்கள் எங்கு போனாலுமே பாலில் கரைந்த ஜீனியாக ஆகிடுறாங்க, இரண்டரை கலந்து விடுறாங்க, நம்முடைய கலாச்சாரத்தை அங்கு எடுத்து செல்கிறார்கள், அந்த மக்களோடு இரண்டரை கலக்கிறார்கள். ஒரு பொறாமையோ இதுவோ அவங்கள்ட்ட இல்லை, ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த நிகழ்வுலையும் அவங்க ஈடுபடுறதில்லை அப்படின்னு. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது CCC அப்படிங்கிறாங்க. CCC, கல்ச்சுரல், கம்யூனிட்டி, குஷன். இப்போ அங்கே வந்து ஃபேவரட் ஃபுட்டாக ஆயிடுச்சு சமோசா. அவங்க வந்து சமோசாவுக்குன்னே ஒரு ஒரு கடை, ஒரு ஹோட்டல் இருக்குதான், அதை திறந்து வச்சதே ஸ்காட் மாரிசன் தானே. அவரே ஃபண்டும் பண்ணியிருக்காரு ஒரு இந்தியன் குஷனுக்கு, ஒரு ஹோட்டலுக்கு அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த யுரேனியம் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த அணு விஷயத்திற்கு. நமக்கு பல தொந்தரவுகள் பல பக்கத்துலேருந்து வந்தா கூட இது ஆக்கப்பூர்வத்திற்கும் நாம் பயன்படுத்துகிறோம், அணு ஆயுதங்களுக்கும் இது தேவை, பாதுகாப்பிற்கும் தேவை. அதனால்தான் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தெல்லாம் அங்கே இந்தியன் கம்யூனிட்டி கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இருக்கிறது, 18 ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கியமாக என்ன சொன்னால், ஆஸ்திரேலியன் சூப்பர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க இந்த பென்ஷன் இதில் பெரிய அளவு பிஸ்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இது வந்து நானும் போனேன், சிங்கப்பூர் போனேன், ஜப்பான் போனேன், அமெரிக்கா போனேன், UK போனேன்னு எல்லாம், இங்கே துபாய் போனேன், எல்லாம் தொழிலை இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அடித்து கிழிச்சு விட்டாங்கன்னு ஸ்டாலின் சொன்னார்ல, அப்படியெல்லாம் உருட்டு கிடையாது. இவங்கெல்லாம் இங்கே வந்து உண்மையிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கான உறவு குறித்து ஒரு விளையாட்டாக ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். ஆல்பனீஸ் என்ன சொன்னார்னா, நம்ம 2 பேருமே 1+1 2, நம்ம இருவரானோம் அப்படின்னு இருக்காரு. நாம் இருவராகவில்லை, 1+1 அப்படின்னா நீங்கள் 2ன்னு சொல்றீங்க. நான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்க பார்க்கல, 1+1 = 11 அப்படின்னு அவர் ஒரு பிட்டை ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கேன்னா கிரிக்கெட் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பைத்தியம் பிடிச்சது மாதிரி, அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நம்முடைய உறவுங்கிறது ஒன் டே மேட்ச் மாதிரி 2020 ஒரு முடிவு தெரியும், அதே போல் 2020 மேலே விறுவிறுப்பாகவும் இருக்கும், அப்பப்போ பல விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், டெஸ்ட் மேட்ச் மாதிரி நம்முடைய உறவு தொடரும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கிரிக்கெட்டை வச்செல்லாம் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். ஆகவே இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்போ வந்து உறவுங்கிறது மேலும் வலுவடைந்திருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பார்க்குறவங்க மீது என்னை நேட்டோவில் இவர்கள் ஏமாற்றிய நாடுகள்னு அந்த ஆள் ஒரு லிஸ்ட்டாக போடுறான். ஈரானோட சண்டை நின்று போச்சுங்கிறான். அப்புறம் அடுத்ததே இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களை இஸ்ரேலை நம்பணும், இஸ்ரேல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கல, எங்களுடைய ஆயுதம் இல்லைன்னா இத்தனை நேரம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்கிறப்ப இஸ்ரேல் என்ன சொன்னா, எங்களுக்கு இந்தியா 140 மில்லியன் மக்கள் ஜனத்தொகை கொண்ட நாடே எங்களை சப்போர்ட் பண்ணுதுடா, நீ போடா அப்படிங்குது. இப்பொழுது ஆஸ்திரேலியாவும் இந்தியாவுடைய உறவு வலுப்பெறுவதற்காக பல விஷயங்களை செய்திருக்காங்க. மோடி ஒரு இடத்துக்கு போனார்னா அவருக்கான ஒரு இலக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு தான் தன்னுடைய பயணத்தையே தொடங்குவார். அந்த வகையில இந்தோனேஷியாவில் நீங்க சொன்னது பிரம்மோஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டாரு. EVM மிஷினை வச்சு இவங்க இங்க குறை சொல்ற நேரத்துல அந்த மிஷினையே அங்க கொண்டு வித்துட்டாரு. இப்பொழுது ஆஸ்திரேலியா, இன்னைக்கு ஆக்லாந்து நியூசிலாந்துல இருக்கிறாரு. அங்க இதே போன்ற என்னென்ன ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது அது இந்தியாவின் நலன் சார்ந்தே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நரேந்திர மோடியுடைய ஆஸ்திரேலியாவுடைய விசிட் சொல்லுது.